அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ராகியில் செஞ்ச கேக், ரொம்ப ஹெல்த்தியான கேக். கிட்ஸுக்கு நீங்களும் இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதோட ரெசிபி வேணுமா? உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேங்க. அவுட் சைட் ஃபுட்டு ஸ்நாக்ஸுங்கிறது பசங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படியே வாங்குற மாதிரி வந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க நான் தருவேன். டேஸ்ட்டு தான் பண்ணி பார்ப்பாங்க. சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் தான் சாப்பிடுவோம். நான் அதில் பசங்க விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேங்க. ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்குறது, சிப்ஸ் வாங்குறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி அம்மாவா? இதில் நான் கோதுமை மாவு, மைதா மாவு, முட்டை எதுவுமே சேர்க்காத வெறும் ராகியில் செஞ்ச ஒரு கேக். இது டீக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டீ, காஃபிக்கு. பழைய வீடியோவில் நான் ஒரு கேக் செஞ்சுருப்பேன். அதுவும் டீ கேக் தாங்க. அதை சாப்பிட்டு ஒரு டீ, பனானா சாப்பிட்டோன்னா வயிறே ஃபுல்லாயிரும்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் இது டிஃபனாக கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்களா, இதில் நான் ஒயிட் சுகர் சேர்க்கல, நான் இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ போட நானும் ட்ரை பண்ணுவேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.